ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஐசனோட பர்த்டே விலாக் போடுறேன்னு சொல்லி ஒரு மாதமே ஆயிடுச்சு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு வீடியோஸ், என் ஃபோனில் கொஞ்சம் அவர் ஃபோனில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லி டைமே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதோட விலாக் வந்து போடலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, மெமரிஸ்க்காகவாது கண்டிப்பாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கிளிப் வந்துட்டு அவன் எங்களெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் ஃபோனை வச்சு. அதுதான் ஃபஸ்ட் கிளிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி ஐசான் வந்து ரொம்பவே எங்களுக்கு ஸ்பெஷலு. ஒரு 2 இயர்ஸில் அவனுக்கு தெரியும்னா இப்போ 4 ஆயிடுச்சு. அவனுக்கு நம்பவே முடியல. நான் ஃபர்ஸ்ட் அவனை பார்க்குறப்ப அவன் வந்துட்டு அவங்க அம்மா சொன்னதை ஒன்றே ஒன்று குடிச்சிட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் சித்தி சித்தப்பான்னு மாறாமல் இப்படியே தான் கூப்பிட்டுட்ருக்காங்களா. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அதுவே பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அவன் அழகாக சொல்லிகிட்டே வருவான். அதை கேட்குறதுக்கு எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி அவன் நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், நான் என்ன ஞாபகம் இல்லை. அவன் ரொம்பவே பிளெஸ்டு சைல்டு. அவங்க மம்மியும் அவன் டேடியும் வந்து அவன் டேக் கேர் பண்ணுற விதமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் இப்படிலாம் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ அன்றைக்கி நைட் டின்னர் வந்துட்டு KFC தான் அண்ணா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் கட்டிங் வேறு ஒன்று பிளான் பண்ணியிருந்ததுனால ஸோ எல்லோரும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தா. இவர் தனியாக சார் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். டைம் ஆகிடுச்சா, அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சா என்னன்னு தெரில. நம்ம கூப்பிட்டு கொடுத்தா கூட வேண்டான்னுவான். ஆனால் பசிச்சா ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். நைட்டு ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். போனதுமே என்ன பண்ணேன்னா, நான் முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு அவனுக்கு ஒரு பொம்மை வாங்கியது இல்லையா, அதை குழு அப்படின்னு சொல்லி ஒரே அட்டகாசம். அதுக்கப்புறமா சரி எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி அதுலேருந்து பிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அதில் ஒரு ஹாப்பினஸ் அவருக்கு. அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணோம் வாடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அங்கே தூக்கி அவங்க மம்மியை உட்கார வச்சதும் கேக் வந்தது. வந்த உடனே பயங்கர குஷி. அவனுக்கு ஏதோ கேக் வேறு பிளான் பண்ணியிருந்தாங்களா. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஐசான் பர்த்டேன்னு தான் போயிருந்தோம். ஆனால் நாங்கள்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். ஏன்னா அங்கே நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ் எடுக்க. ஸோ அதனால ஐசானோட பர்த்டேக்கு எல்லாருமே கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஐசானோட பர்த்டே முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் ஐசான் கூப்பிட்டதை விட நான் கண்ணான்னு கூப்பிட்டது அதிகம். ஸோ அதனால் கண்ணான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், பிளெஸ்டாகவும் இருக்கணும். சீக்கிரம் வாடா, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.